திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம். அம்மா பட்டம்பலம்மா. சிவாய நமங்க ஐயா. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாற்றடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருத்தாள் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரண தேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம் பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி போற்றி. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடவு உண்டவர் அருளும் உலகும் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று சென்றடைவார் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அறற்றாதே, திருமாமணிசேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறிய திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. ஐயா திருப்பள்ளி எழுச்சி யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா.
நன்றிம்மா. உமாமா. இதான் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனாவது பாட்டு பாரு திருப்பள்ளிக்கு பாருங்க. விருப்பப்பட்டதை பாடுங்கம்மா, விருப்பப்பட்டதை பாடுங்க. 5வது பாட்டு பாடும். சிவாயனம் திருச்சிட்டம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயினி அல்லால் போக்கையிலேன் வரவும் இல்லேன் என நினைந்து புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியும் உனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை உரை மன்னா சிந்தைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்துமே ஆடல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்துமே ஆண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சுவாமிக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களை, திருமுறை தமிழ் இன்றைக்கு 160வது நாளாக காலையில எழுந்து திருமுறை ஆசிரியர்கள் பெயரை சொல்லி அதுக்கப்புறம் அந்த திருக்கோயிலுக்கு சென்று திருக்கதவை திறந்து திருப்பள்ளி வச்சு வாழ்க வாழ்க. இன்னைக்கு இன்னைக்கு 4ஆம் திருமுறையில 58வது பதிகம் திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம். இங்க போனா பெருமான தொட்டு வணங்கலாம் இன்னைக்கும், அப்படி ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். ஆனா மற்ற காசில பருப்பதத்தெல்லாம் இங்கேயும் இந்த இடத்துக்கு அப்பர் சாமி நேரா போயிருக்காரு. காலத்திலிருந்து திருப்பதம் போய் அங்கிருந்து தெலுங்கு கன்னடம் கடந்து கங்கை ஆற்றை கரை அடைந்திருக்காரு காலத்தி விழா. அப்போ காலத்திலிருந்து புறப்படுறதுல அவர் முதல் போய் சேர்ந்த இடம் இந்த திருப்பருப்பதம். இங்கே பாடிய திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி 10:30 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்திலே நந்தியாலுக்கு அருகே உள்ளது. பெருமான் பருப்பதநாதர், அம்பாள் பருப்பத நாயகி. இதற்கான திருமுறை பாடல் பெரிய புராண பாடல் 349. ஐயா, அதுக்கு முன்ன நேத்து அங்கமாலை பாடாதவங்க எல்லாம் இன்னைக்கு பாடிட்டங்க ஐயா, சொன்னீங்க இல்லைங்க நீங்க? ஓ, அங்கமாலை பாடணுமா? பாடாதவங்க இருக்காங்க ஐயா, அதை இன்னைக்கு பாடிட்டு தூங்கலாம்னு சொல்லிருக்கீங்க ஐயா. அதனால சரி, செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை. வாழ்க வாழ்க. யார் பாடலையோ அவங்கள பாட சொல்லிடுங்களேன் ஐயா. சரி, நான் முதல் இது நான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் யார் பாடுவோ பாடுங்க, அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் பாடலாம். திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். 4ஆம் திருமுறையிலே 9வது பதிகம் சாதாரிப்பண். யார் பாடுனா சொல்லுங்க. ஐயா, யார் பாடலையோ அவனா பாட சொல்லுங்க. அடியன் படிக்கிறேன். சிவாயன். ஓம் நம சிவாய. இல்ல முதல்ல பாடாதவங்க பாட சொல்லுங்க. அப்புறம் யாருக்கு அது வாய்ப்பு கிடைக்கல அவங்கள பாடிட்டான். படிக்கலையா? நாங்களும் படிக்கலையா? படிக்கிறோம். கண்கள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றும் ஆடும் பிரான் தன்னை கண்கள் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ. திருச்சிற்றம்பலம். அடுத்த அடியார் யார் படிக்கிறோ படிங்க. அடியான் படிக்கிறையா. நம்ம வாங்கய்யா, வாங்க. வாயே வாழ்த்துகின்றாய் மத யானை உரி போர்த்து
பேய்வாள் காட்டக காடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டார். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அம்மா பார்க்கிறேன். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சே நீ நினையாய், நிமிர் பொன்தடை நின் மலனை நெஞ்சாடு மலை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா நான் மூக்கே நீ முளராய் பாடினாங்களா ஐயா? ராஜா ஐயா பாடிட்டேயா? கண்கால் பாடினீங்க, செவிகாலுக்கு பாடினீங்க, மூக்கே யார் பண்ணது? ஓகே ஐயா பாடினால சாமசிவம் ஐயா. இல்ல, அவர் வாயே வாழ்த்துக்கண்டை பாடினாரு. அவர் வாயே வாழ்த்துக்கண்டாய் தான் பாடினாரு, மூக்கே நீ முரளாய் பாடல. நடுவுல மூக்க விட்டாரா? ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். அட் அ டைம்ல எல்லாரும் மைக் எடுத்தீங்கன்னா இந்த கலகாப்பானையில கை விட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. இன்னொரு முறை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி சகிக்க முடியாது. என்னடா இவங்க என்ன கஜகஜகன்னு கத்துறாங்களேன்ற எண்ணம் வரும். அதனால கொஞ்சம் மைக் எடுக்கும் போது ஒரு நாகரிகம் இருக்கு. யாருன்னா மைக் எடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, டக்குன்னு மைக் எடுக்காதீங்க. அது ஒரு எக்கோ மாதிரி வந்துடும். எல்லாரையும் பாட சொன்னாங்கன்னு சொன்னா உடனே என்ன பண்ணணும், யாராவது என்ன பாடினாங்கன்னா அவங்களை விட்டுட்டு ஐயா நான் பாடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் அதுதான் கரெக்டா ஒரு வரிசையா வருது. புகுவார் அவர் பின் புகுவேன்ற மாதிரி. அந்த வகையில நேற்று யாரெல்லாம் பாடலையோ அவங்க என்ன பண்ணுங்க, இப்போ மூக்கே நீ முரளாய் விட்டுட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து வாங்க 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 ஐயா. அடியேன் பாடுறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கணனை வாக்கை நோக்கிய மங்கை மணாளனே நீ முரளாய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. வாயை வாழ்த்து கண்டாய். ஐயா நான் பண்ணட்டுமா ஐயா? பாடுங்க. கை கால் கூப்பி தொழீர், கை கால் கூப்பி தொழீர், கடிமாமலர் தூவி நின்ற பைவாய் பாம்பரை யார்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர், பைவாய் பாம்பரை யார்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர். திருச்சிற்றம்பலம் சிவன். அடுத்து ஆக்கையால் பயனே. அடியன் பாட்டுங்களா ஐயா? நேற்று பாடலைங்க ஐயா. நான் திலகவதி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். அக்கையால் பயனின் அரண் கோயில் பலம் வந்து, அக்கையால் பயனின் அரண் கோயில் பலம் வந்து, பூக்கையாலட்டி போற்றி என்னாத யுவக்கையால் பயனின், பூக்கையாலட்டி போற்றி என்னாத யுவக்கையால் பயனின். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாயனம். கால்களால் பயனன். ஐயா பாடுங்கம்மா. கால்களாற் பயனென்ன கரை கண்டனூரை கோயில் கோல கோபுர கோகரண சூழ கால்களால் பயனென்ன. திருச்சிற்றம்பலம். உற்றார் ஆருளரும். திருச்சிற்றம்பலம். வாங்கய்யா வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உற்றாருளரோ உயிர் கொண்டும் போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாருளரோ
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. தாமரை தான் இருக்காரு. ஐயா சொல்லுங்க ஐயா. தாமரை ஐயா உற்றாரு தான் நமக்கெல்லாம். காஞ்ச காரணத்துல அவரோட உற்றாரு தான். வாழ்க வாழ்க. நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? மணிமேலமா இருக்கீங்களா? இருமாந்து இருப்பன்கொலம். சிவசிவா திருச்சிட்டம். வேற யாராவது பாடாம நேத்து பாடல ஐயா நான் பாடல அப்படின்னு இருக்கவங்க இருக்கீங்களா? சித்ராமா பாடிட்டீங்களா நேத்து? சைலகரமா சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா அடிய இன்னும் பாடிட்டுமா? ஐயா நேத்த பாடிட்டேன் ஐயா. சரிங்கம்மா. சரிங்க சரி. ஐயா கணபதி ஐயா. சிவாய் அப்ப நான் பஸ்ல போய்ங்கிறேன்பா. பஸ்ல போறீங்களா? கேட்டுங்கிறேன்பா. கேளுங்க 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 கேளுங்க. சிவசிவா சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் சிறுமாந்து சேவடிக்கு சன்றங்கு இருமாந்திருப்பன்கோ. சிறிய மான ஏந்திருக்கிறான். இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்களோ இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்களோ தேடி கண்டு நடராஜன் ஒரு நிமிஷம். சிறுமான் என்பது மாயையின் அடையாளம். அந்த மாயையை கையிலேந்தி அதன் மூலமாக இந்த உலகத்தை படைக்கிறார். மாயா தனு விளக்குன்னு பேர். அந்த மாயா தனு விளக்கின் வழியாக உலகத்தை படைத்து இறைவன் நம்மை ஆட்கொள்கிறான். அதை பார்த்து நாம் இருமாந்து நிற்கிறோம் என்ற வழியில அமைந்த பாடல் அது. பாட்டு இன்னொரு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு தட்டுச்சு. உங்களுக்கு எல்லாம் தட்டக்கூடாது. எல்லாருமே இசை பாடுறாலும் போய் தட்டலாவா? சாதாரி பண்ண ஒரு தந்தை இசை அல்லவா? ஆமாங்கய்யா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்களோ. தேடி கண்டு கொண்டு அதுக்காக தான் பாட்டை பாடுது. பெருமான் அடியே நெஞ்சினுள்ளே இருக்கிறார்னு போன பதிகப்படுத்தினாதான் இதை படிச்சோம். அதனால தேடி கண்டு கொண்டேன். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி கண்டு கொண்டேன். வாங்க தமிழர் சினிமா பாடிடுங்க. கடைசி பாட்டு. தமிழர் சினிமா பாடல நீங்க வாங்க. வாங்க வாங்க. வா பாப்பா. 4-9 சாதாரி பண்ண. தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். நான் தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம்.
2 குரல்ல கேக்குது. ஐயா இன்னைக்கு தம்பி திருஅங்க மாலை பாடினாங்கன்னு ஒன்னு அவனு எழுந்திருச்சு உட்காந்து பாடுறேன்னு வாழ்க சொன்னாங்க வாழ்க ஐயா. வாழ்க அதனால வாழ்க வாழ்க. தம்பி பேர் என்ன? ஜனார்த்தனன் ஐயா, திருச்சிற்றம்பலம். சின்ன பையனா? என்ன வயது உனக்கு? என்ன பண்ற? ஐயா 11 வயசு ஆகிறது ஐயா. 11 வயசு ஆகிறது ஐயா. உன் பேர் என்ன சொன்ன? புரியல எனக்கு. ஜனார்த்தனன். இராத்தனா? ஜனார்த்தனா? ஓ ஜனார்த்தனன். வெற்றி அடையாளம். வெற்றி கொண்டான்னு வச்சுக்கலாம். ரைட். வாழ்க வாழ்க. சரி, இப்ப உனக்கு திருஅங்கமலை தெரியுமா? ஃபுல்லா தெரியுமா? ஐயா பாதி தெரியுங்க ஐயா. அம்மா கூட சேர்ந்து பாடணும் ஐயா. இப்ப பாடுறியா நீ? இப்போ ஃபுல்லா பாடுறியா? அந்த பாட்டை முழுசா பாடுறியா? இப்போ ஆசைப்பட்டியா? பாடு பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து கேட்போம் இளமை குரலை. 11 வயசு இளைஞர் பாடுறாரு. எல்லாரும் கேட்டுட்டு அப்புறம் அடுத்த பதிவுக்கு போவோம். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கனிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய், தலையே நீ கண்கால் காண். ஒரு நிமிஷம். இந்த பாட்டை ஞான சம்பந்த நாவுக்கரச பெருமான் திருப்பூந்துருத்துல சொல்ல ஞாயிறும் திங்களும் இந்த மடத்தை அமைத்து அங்கே இருந்து உழவாரப்பணி செய்து பாடினான்னு சொல்லுவாங்க. அப்ப வயசு அவருக்கு 81. 81 வயசுல அப்பர் சாமி பாடின பாட்டை இப்ப இளைஞராகிய 11 வயசு ஜனார்த்தனம் பாடுறார். வாழ்க வாழ்க வாழ்க. கண்கால் காண்பீங்களோ, கண்கால் காண்பீங்களோ, கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை என்போல் வீசி நின்றாடும் பிரார்த்தனை கண்கால் காண்பீங்களோ, செவிகால் கேண்பீங்களோ, செவிகால் கேண்பீங்களோ, நெஞ்சில செம்பவள எரிபோல் வீசி பிரார்த்தனை எப்போதும் செவிகால் கேண்பீங்களோ, மூக்கே நீ முரலாய், மூக்கே நீ முரலாய், காடுட முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை புரி போற்று பேய்போல் காட்டகத்தா. நிதானம் படிக்கிற பார்த்தானே படிக்கிற. நிதானம் படி, அவசரப்படாத. தானத்தில் சிறந்த தானம் நிதானம். பேய்வாழ் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நிதானம் சொல்லு, ஒண்ணு அவசரம் இல்லை. படபட பார்த்தா தப்பாயிடும். ஆனா நிதானம் படிச்சா தப்பு இல்லை. அது வர வாழ்க. வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை புரி போட்டு பெய்வாள் காட்டகத்தாலும் பிரார்த்தனை வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே பேய்வாழ் காட்டகத்துன்னு பேர். பேய்வாழ் காட்டகம் பேய்கள் தான் வாழற இடம். நேற்று காரைக்கிழமை இருந்து பார்த்தா அவர் பேயார் தானே. மாங்கனி திருவிழா நேற்று நடந்து பேய்வாழ் தான். அந்த காரைக்கிழமை நினைவுபடுத்துற மாதிரி அந்த பாடல். வாழ்க. பேய்வாழ் காட்டகத்து ஆடும் பிரான். வாழ்க வாழ்க. அடுத்தது நெஞ்சே நீ நினையாய். நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சே நீ நினையாய், நிமிர் பூஞ்சடை நின் மலர மஞ்சாலும் மணாளனை நெஞ்சே நீ மஞ்சாடும் மங்கை மணாளன். மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாள், கைகால் கூப்பி தொழி, கைகால் கூப்பி தொழி, கடி மாமல நீவி நின்று பைவாள் ஆற்ற பரமனை கைகால் கூப்பி தொழி, ஆக்கையால் பயனேன், ஆக்கையால் பயனேன்,
அரண் கோவில் வலம் வந்து பூக்கையாட்டி போற்ற பூக்கையாட்டி போற்றி அதனை ஆக்கையால் பயனேன் கால்களால் பயனேன் கால்களால் பயனேன். நீ அதுல இருக்கிறது அப்படியே படி, பாடணும்னு அவசியம் இல்ல, படிச்சா கூட போதும். ஆசைப்பட்டு பார்த்துதான் படிக்கிற, பார்த்து நிதானம். கோயில் கோல கோபுர கோக்கல நஞ்சுண்ட கால்களால் பயனேன். ஊற்றார் யாருரோ ஊற்றார் யாருரோ உயிர் கொண்டு போம்பொழுந்து உற்றால துறை போக்கன் நமக்கு ஊற்றார் யாருரோ இருமான் திருப்பந்தலோ ஈசன் பல்கலை தென்னப்பட்டு சேவடி கீழ் சென்று இருமான் திருப்பந்தலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேருடா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் நான் தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நான் அங்க இல்ல, நான் சொல்ல அங்க இல்ல, தேடி கண்டு கொண்டேன் மட்டும்தான் இருக்குது. காலையில நீ எழுந்து ஒரு நெஞ்சத்துல பெருமான் இருக்காதான், காலை 5:15 எழுந்து உட்காந்து பாடணும்னு தோணி பாடியிருக்க. வாழ்க வாழ்க, பெருமான் உள்ளத்துல இருக்காரு. உன்னிடத்தை இருப்பதன் மூலமா எங்கள் உள்ளத்தை அதை பதிய வச்சிருக்க. வாழ்க வாழ்க வாழ்க, உன்னுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம வாழ்க வாழ்க ஜனார்தனன் வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையில 58வது திருப்பருப்பதம் என்று சொல்கிற ஸ்ரீசைலம். ஐயா சாம்பசிவா இருக்காங்களா? பயணத்தில் இருக்காங்க ஐயா. சரி விட்டுருங்க. சரி, அந்த இது திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41 45 மணி வந்து இப்ப இரவு 10 to 12 மணிக்குள்ள நவரோஸ்கை பாடத்தக்கது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் நந்தியாலுக்கு அருகே உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் பருப்பதநாதர் பருப்பதநாயகி. பெரிய புராண பாடல் 349. யாராவது பெரிய புராண பாடல் படிக்கிறீங்களா? யாராவது இருக்காங்களா? படிக்கலாம் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வாங்க பட்டமலமா ஐயா. ராஜாயாவை பாட சொல்லுங்க ஐயா, அவர் பாடுவார். வாங்க ராஜா. மாகம் மீது வளர்ந்த கானகம் ஐயா. இல்லையா, மானவிஞ்சையர் வானநாடர்கள் 349. மானவிஞ்சையர் ஆரம்பிக்கும். திருச்சிற்றம்பலம். மானவிஞ்சையர் வானநாடர்கள் வாணியர்கள் சித்தர்கள் காண கிண்ணற பன்னகாதிபர் ஞான மோனிகள் நாளும் நம்பரை வந்து இறைஞ்சி நலம் பெறும் தானம் ஆன திருச்சிலம்பை வணங்கி வன் தமிழ் சாற்றினார். நாவுக்கர பெருமான் சென்று வழிபட்ட அந்த திருப்பருப்பதம் நேர்ல போய் வழிபட்டது. காலத்துக்கு புறப்படும் காலத்திலிருந்தே கைலாயத்துக்கு புறப்படும் சொல்ல அவர் வழிபட்ட முதல் தலமாக இந்த திருப்பதத்தை சொல்லுவார்கள். அதே இப்ப ஸ்ரீசைலம்னு மாறிட்டாங்க அதை. ஆனா திருப்பருப்பதம் தான் பேர் அதுக்கு. அங்க யார் யார் வழிபட்டார்கள்னு சொல்றாரு. மான விஞ்சையர் வான நாடர்கள் வானியக்கர்கள் சித்தர்கள் காண கிண்ணரர் பன்னகாபரணர் காமசாரிகள் முதல் ஞான யோகிகள் நாளும் நம்பரை வந்து இறைஞ்சி நலம்பெறும் தானமான சிலம்புன மலை அந்த திருச்சிலம்பை வணங்கி வன்தமிழ் பற்றினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்ப அங்க தமிழ் வழங்கும் பூமி இருந்திருக்கிறது. அங்க வன்தமிழ் சாற்றினா
தமிழ் வழங்கும் போது ஆந்திரா மாநிலம் தான் அங்கேயும் அந்த காலத்துல தமிழ் வழங்கியது. இப்பதான் அது ஆந்திர மாநிலம் மாறி போச்சு. அந்த காலத்துல அங்க தமிழ் இருந்திருக்கிறது. அதனாலே அங்க வன்தமிழ் சாற்றினார் என்று பாடுகிறார். இதுல அந்த யார் யாரெல்லாம் வந்து வழிபட்டாங்க, விஞ்சையர், இயக்கர், சித்தர், கிண்ணாகரர், காமசாரிகள், கிம்புருடர்னு அதெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார். வாழ்க வாழ்க. அங்க போய் பெருமானை தொட்டு வணங்க முடியும். அவரெல்லாம் நாளும் பெருமானை பூசித்தார்கள், நாமும் அப்படி பூசிக்கிற பேரை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த முதல் பாட்டு, கன்றினார் புறங்கள் மூன்றும் கனலெறி ஆகச் சீறி நின்றதோர் உருவம் தன்னால் நேர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றியாங்குமையும் தாமும் ஊர்வலி தேர்ந்து பின்னும் பன்றி பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே. பன்றி பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே. அங்க பெருமான் தானும் தன் தையலுமாக பருப்பதனாரும் பருப்பத நாயகமாக என்ன பண்றாங்க, ஊர்வலி தேர்ந்து உண்ணும் இல்லங்கள் தோறும் சென்று பிரம்ம கபாலத்திலே யான் எனது எனது செருக்கை பிச்சையாக ஏற்று அருள் செய்கிறான், பன்றிக்கு சென்று வேடராக அருள் புரிந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கற்றமா மறைகள் பாடி. வாங்க ராஜாயா. நடராஜயா நீங்க கூப்பிடுங்க, நான் எழுதலையா? ஆவியா சிவ சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அதாவது ஒரு நடத்துனர் வந்து எவ்வளவு கூட்டம் வந்தா எப்படி சமாளிக்கணும்ன்றது ஐயா வந்து ஒரு நடத்துனர் மாட்டாக்கணும். ஐயா இன்னைக்கு எழுதலன்ட்டாரு சிவபெருமானி. சிவா திருச்சிற்றம்பலம் அதுல அந்த நினைப்புல எழுத விட்டாரு. நான் லேட்டா தான் வந்தேன், எனக்கு ஓப்பனே ஆகல, ரொம்ப நேரம் ஓப்பனே ஆகல, அதனாலதான் எழுத முடியல. பாடலாம். வருஷம் கூட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. புகுவார் அவர் பின் புகுவேன். ஆமா ஆமா பாடுங்க. வாழைப்பாடி சித்திரமா பாடுங்க. 2வது பாட்டு பாடுங்க. நன்றிங்க ஐயா. ஐயா அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். கற்ற மாமரைகள் பாடி கடைதொறும் பழியும் தேர்வார் வற்றலோர் தலைக்கை ஏந்தி வானவர் வணங்கி வாழ்த்த முற்றவோர் சடையில் நீரை ஏற்றமுக்கண்ணர் தம்மை பற்றினார் கருள்கள் செய்து பருப்பத நோக்கினாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்லுவார் திருவள்ளுவர் நாயனர். அது மாதிரி யார் பெருமானை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வார் என்று பற்றினார்க்கு அருள்கள் செய்து பருப்பதம் நோக்கினார் என அப்பர் சாமி பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கரவிலமனத்தராகி கைதொழுவார்க்கென்றும் இரவு நின்றெறியதாடி இன்னருள் செய்யும் எந்தை. கரவிலமனத்தராகி கைதொழுவார்க்கென்றும் இரவு நின்றெறியதாடி இன்னருள் செய்யும் எந்தை. மறுவலார் புறம் கண் மூன்றும் மாட்டிய வகையராகி. மறுவலார் புறம் கண் மூன்றும் மாட்டிய வகையராகி பரவுவார் அருள்கள் செய்து பருப்பதம் நோக்கினாரே. பரவுவார் கருள் செய்து பருப்பதம் நோக்கினாரே. நன்றிங்கய்யா. பருப்பதனார் என்பார் பரவுவார்க்கு அருள் செய்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கட்டிட்ட தலைகை ஏந்தி. வாங்க தெளிவதியம்மா. சிவாய நம்ம ஐயா. திருச்சிற்றம்பலம். கட்டிட்ட தலைக்கை ஏந்தி கனலறி ஆடி சீரி கட்டிட்ட நீரு பூசி
கடுவினை கடராகி சுட்டிட்ட நீர் புரியுமா? அது ரெண்டாவது வார்த்தை சுட்டிட்ட நீர். சாரி ஐயா, மன்னிக்கணும். சுட்டிட்ட நீர் காமதான் தெரியுது, ஆனா சொல்லு வந்து சுட்டிட்ட, மேல கட்டிட்ட, கீழே சுட்டிட்ட. அப்ப சந்தேகம் வந்துடுங்க ஐயா. வந்துட்டா சரி, சந்தேகம் வந்தாதான் இது ரைட். வாழ்க வாழ்க. சுட்டிட்ட நீர் பூசி சுடுபினை கடராகி விட்டிட்ட வேட்கையாக்கு வேறிருந்து அருள்கள் செய்து பட்டிட்ட உடையராகி பருப்பத நோக்கினாரே. பட்டிட்ட உடையராகி பருப்பத நோக்கினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருநீர் எப்படி செய்யறதுன்னு கேட்டா பசுஞ்சாணத்துல செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருநீர் எப்படி செய்யணும்னு திருமூலர் சொல்றாரு. அரசுடன் ஆள் அத்தி முதலிய விரைகளை எரித்து செய்ய வேண்டும். எல்லாம் நம்ம கங்காளன் பூசம் கவச திருநீர் பாட்டு படிக்கிறோமே, அதுக்கு முந்தின பாட்டு இந்த பாட்டு. அரசுடன் ஆள் அத்தி இவைகளையெல்லாம் சிவ வேள்வியில இட்டு அதனாலே வருகிற இதை எடுத்து திருநீரா பூசுகிறது. அதனால அதுக்கு பேரு சுட்டிட்ட நீர். அது எங்க சுடலை சுடுபிணக்கு ஆடராகி என்று என்ன பண்றான் பெருமான் அந்த சுடலையிலே நின்று அந்த எலும்புகளை எல்லாம் தன்மேலே சாத்தி கங்காளனாக தெரிகிறான். அதான் அடுத்த பாட்டு, கங்காளன் பூசும் கவச திருநீர்னு. வாழ்க வாழ்க வாழ்க. அதெல்லாம் அந்த திருமூல திருப்பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. வாழ்க. அடுத்து கையராய் கபாலமேந்தி. வாங்க பணப்பாக்கத்துல இருந்து சதானந்தன் ஐயா. சதானந்தன் ஐயா, பணப்பாக்கத்துல இருந்து சதானந்தன் ஐயா இருக்காங்களா? லைன்ல இருக்காங்க ஐயா. வாங்க. 4:58 5வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். கையராய் கபாலும் ஏந்தி காமனை கண்ணால் காய்ந்து மேனி தன்மேல் விளங்கு வெண்ணீர் பூசி பொய்வராய் முழுகுவாக்கு உவகையில் பலவும் செய்து பையராரையில் நாத்து பருப்பதம் நோக்கினாரே. உவகையில் பலவும் செய்து பையராரையில் நாத்து பருப்பதம் நோக்கினாரே. திருச்சிற்றம்பலம். பையரா அரவிலாத்து பருப்பதம் நோக்கினாரே என்று பாம்புகள் எல்லாம் தன்னுடைய திருமலை உலக விட்டான். எதனால்? அந்த தாருகாவன துமரெல்லாம் இவரை பகைத்து அந்த பாம்புகளை அனுப்பினார்கள். அந்த பகைக்க வந்த பாம்பை நட்பாக்கி தன் திருமேனிலே உலர விட்டான் என்பதை பையரா அறையிலாத்து பருப்பதம் நோக்கினாரே என்று பகைமையை நட்பாக்கும் தன்மையை குறிக்கிற செய்தி. வாழ்க வாழ்க. வேடராய் வெய்யராகி. ஸ்ரீதேவி ஐயா வரீங்களா? பயணத்துல இருக்கீங்களா ஸ்ரீதேவி ஐயா? ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. பாடுறேங்க ஐயா. பாருங்க. 6வது பாட்டியா? 4:58 6. வேடராய் வெய்யராகி வேடத்தின் உரிவை போர்த்து ஓடரா உலகம் எல்லாம் ஒளிதர்வர் உமையும் தாமும் காடராய் கணல் கையேந்தி கடியதோர் விடை மேற்கொண்டு பாடராய் பூதம் சூழ பருப்பதம் நோக்கினாரே. பாடராய் பூதம் சூழ பருப்பதம் நோக்கினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பாடராய் பூதம் சூழ பருப்பதம் நோக்கினார் என்ற பூதங்கள் தோறும் நின்று ஆயனின் நல்லால அந்த பூதங்களா சேர்ந்து அவனை பாடுகின்றன என்று சொல்கிறார். அப்படிதான் நாமும் பாடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க வாழ்க. மேகம் பொன் மிடற்றாராகி.
ரயில்வேக்காரம்மா அவங்க. மேகம் போல் மிடற்றராகி. திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். மேகம் போல் மிடற்றராகி வேலத்தின் நுரிவை போர்த்து ஏகம்பம் மேவி நார்தம் இமையவர் பரவி ஏத்த காகம்பர் கலற்றராகி கடியதோர் இடையொன்றேற்றி பாகம் பெண் உருவமானார் பருப்பத நோக்கினாரே. பாகம் பெண் உருவமானார் பருப்பத நோக்கினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பாகம் பெண்ணுருவமானார் பருப்பதம் நோக்கினானே என்று சொல்லி பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து அருள் செய்கிறான். பருப்பதநாதர் பருப்பத நாயகி வாழ்க வாழ்க. பேரிடர் பிணிகள் தீர்க்கும். வாங்க லலிதாம்மா வாங்க. சிவாய ஐயா. பேரிடர் பிணிகள் தீர்க்கும் பிஞ்சகன் எந்தை பெம்மான் காருடை கண்டராகி கபாலமோர் கையில் ஏந்தி காருடை கண்டராகி கபாலமோர் கையில் ஏந்தி சீருடை செங்கன் வெள்ளேறு ஏறிய செல்வர் வல்ல சீருடை செங்கன் வெள்ளேறு ஏறிய செல்வர் நல்ல பாரிடம் பாணி செய்ய பர்வத நோக்கினாரே. பாரிடம் பாணி செய்ய பர்வத நோக்கினாரே. திருச்சிற்றம்பலம். பாரிடம் பாணி செய்ய பருப்பதம் நோக்கினாரே. பாணி என்பது கை, கையை தான் குறிக்கும் பாணி என்ற சொல். அது பழைய தமிழ் சொல்லுது. அதை வட சொல்ல வேற மாத்தி விட்டாங்க. ஆனா பாணி என்பது கை, கை தட்டி பாடுதல். சப்பாணி கொட்டுதல்னு பிள்ளை தமிழ்ல பாடுவாங்க. கை தட்டி பாடு, பெருமானுக்கு கைத்தாளமிட்டு பாடுதல். பாரிடம் பாணி செய்ய பருப்பதம் நோக்கினார். யாராவது வந்தானா பெரியவனானா கை தட்டி ஆரவாரம் பண்ண இல்லையா? அந்த மாதிரி பெருமான் எல்லாருக்கும் பெரியவன், அவனை கைத்தாளமிட்டு பாடுதல். அதை பாரிடம் பாணி செய்ய பருப்பதம் நோக்கினாரே என்று சொல்லுவாரு. கல்யாணத்தோட என்ன பண்ணுவாங்கன்னா பாணி கிரகணம்னு சொல்லுவாங்க. பெண்ணோட கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடுக்குறது. அதுதான் பாணி கிரகணம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சொல்லு வட சொல்ல மாறி போச்சு. அதனால நம்முடைய பழைய தமிழ் சொல் பிள்ளை தமிழா சப்பாணி கொட்டுதல்னு அது ஒரு பருவம். சப்பாணி பருவம்னு ஒரு 10 பருவங்கள் அது ஒரு பருவம்னு சொல்லுவாங்க. அதனால ஞானசம்பந்த பெருமான் திருக்கோலக்கால கை தட்டி பாடினார். அதனால கை சிவந்தது. பெருமான் கருணையினால செம்பொன் தாளம் வந்தது. அம்பாள் வந்து ஓசை கொடுத்த நாயகியானார். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு. அங்கன்மால் உடையராயர். இந்த பாணிக்கு ஐயா வாக்கு பாணி பாதம்னுவாங்க. பாணிக்கு வந்து சக்கரபாணி சங்குபாணி. அதே பாணின்றது பழைய தமிழ் சொல்லி. அது சப்பாணி கொட்டதான் சப்பு சப்புன்னு தட்டா சப்பானின்னு பேரு. அது பழைய தமிழ் சொல்லுது. அதை வந்து வடமொழியா மாத்தி விட்டாங்க. பாணி கிரகணம்னு சொல்லி மாத்தி விட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து போன சொல்லுதான் அது. பாலசுந்தரம் ஐயா பாடுவாராமா? லலிதாமா இருக்கேன். சிவாய நம்ம அங்கன்மார் 9வது பாட்டு. 4:58-9. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அங்கன்மால் உடையராய ஐவரால் ஆட்டுநாதே உங்கன்மால் தீர வேண்டில் உள்ளத்தால் உள்கியேத்தும் செங்கன்மால் பரவியேத்தி சிவனென நின்ற செல்வர் பைங்கன் வெள்ளேற தீரே பருபத நோக்கினாரே. பைங்கன் வெள்ளேற தேரி பருபத நோக்கினாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. செங்கன்மால் பரவியேத்தி சிவனென நின்ற செல்வர். திருமால் பரவி அவன் சிவன் ஆனானாம். ஏன்னா திருமால் தான் தன்னுடைய தங்கையாகிய மலைமகளை பெருமானுக்கு பாணி கிரகணம் செஞ்சு கொடுத்தார். அதான் மீனாட்சி கல்யாணம். திருமால் தான் பக்கத்துல போய் தண்ணீர் பார்ப்பாரு இல்லையா? அதனால சிறப்பாகிய அந்த பெருமானுக்கு வனப்பு ஆகிய மலைமகளை ஒப்படைத்த சிறப்புக்குரியவர் திருமால். அதனாலே செங்கன்மால் பரவியேத்த சிவனேனே நின்ற செல்வர் என்று அந்த மீனாட்சி கல்யாணம் சொல்றீங்களா? அதுல அந்த பெருமானுக்கு அந்த மலை மலரையா மகள்
மலைமகள்னு சொல்ற அந்த பெருமாட்டிய என்ன பண்ணாரு பாணி கிரகணம் செய்து கொடுத்தாருன்னு சொல்ற அந்த நிகழ்ச்சி. அதனாலே செங்கண்மால் பரவியேத்தி சிவனன் என்ற செல்வர் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. அடல் விடை ஊர்தியாகி. வாங்க வந்தவாசியம்மா வாங்க. இருக்கீங்களா? செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம் சாமி. அடல் விடை ஊர்தியாகி அரக்கன் தோல் அடர ஊன்றி கடலிடை நஞ்சம் உண்ட கரையணி கண்ட நார்தாம் சுடர்விடு மேனிதன் மேல் சுண்ண வெந்நீரு பூசி படர்சடை மதியம் சேர்த்தி பருப்பதம் நோக்கினாரே சுடர்விடு மேனிதன் மேல் சுண்ண வெந்நீரு பூசி படர்சடை மதியம் சேர்த்தி பருப்பதம் நோக்கினாரே. திருச்சிற்றம்பலமே. நன்றி. படர்சடை மதியம் சூடி பருப்பதம் நோக்கினாரேன்னு தன்னை சரணடைந்த சந்திரனத்துக்கு தலைமையில வச்சு கொண்டாடினார் என்ற வகையான அந்த பாடல். அடுத்து அவளிகள் நல்லூர். இதுவா திருநேரி 59வது பதிகம். திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி 10 இரவு 10 12 ராகம் நவரோஸ் ராகம். இங்க காவிரி தென்கரையிலே இது 100வது தலமாக கும்பகோணம் அம்மாப்பேட்டை சாலையிலே உள்ளது. பெருமான் சாட்சிநாதராகவும் அம்பாள் சௌந்தரநாயகம் இருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 198. ராஜாயா 198 படிக்க முடியுமா? கருகாவூர் முதல். ஆமா, கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்தருளும் திருஆவூர் திருப்பாலை துறை பிறவும் சென்றிரஞ்சி பெருகு ஆர்வ திருத்தொண்டு செய்து பெருந்திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள்ளுருகி பணிகின்றார். அங்க அந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற அந்த தலங்கள் கருகாவூர் திருப்பாலைத்துறை முதல் திருஆவூர் திருப்பாலைத்துறை பாடத்துல பிறவும் என்ற ஒரு சொல்லு இருக்குது. அந்த பிறவும் என்ற சொல்லு இந்த அவளிவள் நல்லூரை குறிக்கும். ஏன்னா அது அந்த திருப்பாலைத்துறைக்கு பக்கத்துல இருப்பதனால பிறவும் என்ற சொல்லை பயன்படுத்திக்கிறார். அது அவளிவள் நல்லூரை குறிக்கும்னு சிகேசி குறிப்பில் இருக்கு. அதனால இந்த பாடலை பெரிய பாடலை சொல்லுவார்கள். வாழ்க. தோற்றினாரே கௌவி தொழிலுடை அரக்கன் தன்னை தேற்றுவான் சென்று சொல்ல சிக்கன தவிரும் என்று வீட்டினை உடையனாகி வெடு தெழுந்தவன் தன் ஆற்றலை அழிக்க வல்லார் அவளிவள் நல்லூராரே. ஆற்றலை அழிக்க வல்லார் அவளிவள் நல்லூராரே. அங்க ராவணனை குறித்த பாடல். அவனுடைய ஆற்றலை அழிப்பதற்காக அவன் மேலே பெருவிலை ஊன்றினானே, அதனாலே ஆற்றலை அழிக்க வல்லார் அவளிவள் நல்லூரான்னு ராவணனை பற்றிய பாடல். வாழ்க. வெம்பினார் ஆக்கமெல்லாம். வாங்க பணப்பாக சங்கர் ஐயா வாங்க. சங்கர் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். வெம்பினாரெல்லாம் மிகச்சழக தாயில் என்று வெம்பினாரெல்லாம் மிகச்சழக காயில் என்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிறையும் என்ன நம்பினார் என்று சொல்லி நன்மையான் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய வைதார் அவளிய வன்முவாரே. அம்பினால் அழிய வைதார் அவளிய வனநல்லூராரே. திருச்சிற்றம்பலம். செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்று ராவணன் அந்த காலத்தில் தன்னுடைய அரண்மனையை உறுதியான செம்பினாலே வைத்து கட்டினானாம். அதை ராமன் வில்லு எடுத்து அழித்தார் என்று சொல்லி அந்த ராமாயண செய்தியை சொல்ற பாட்டு. இந்த பதிகம் ஃபுல்லா ராமாயணத்தை பத்தி செய்தியா இருக்கும். வாழ்க வாழ்க. கீழ்பட கருதலாயோ. ஆனந்த லட்சுமி.
சிற்றம்பலம் ஐயா. ஆனா ஐயா சொன்ன அந்த இது ஒரு தடவை தான் ஐயா சொன்னாங்க, அது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ஐயா. அந்த எத்தனாவது பதிகம்ன்றது எதுமா? இப்ப படிக்கிறது 4:59 அவளிவள் நல்லூர். ஒரே இது படிச்சுட்டு நான் அப்புறம் படிக்க வைக்கலாம். 4:59 படிக்க வேண்டியது 3வது பாட்டு திருநேரிசையில. வாய்ப்பு இருக்கா பாரு. கீழ்பட தானே ஐயா? அதேதான், கீழ்பட கருதலாமா. நம்மளே கீழ்பட நினைச்சு கூட மேல்படதான் நினைக்கணும். திருமுறை படிக்கிறோம், ஆனா நம்மளை கீழ்பட நினைக்காமல் மேல்பட நினைக்கணும்ன்றதுக்காக சொன்ன பாட்டு. திருமுறை படிக்கலாம் உயர்ந்தவர்கள் அல்லவா? எடுத்துக்க பொறுமையா பாடுங்கம்மா. இதுல பாடுவோம் ஐயா. போன்ல எடுக்கிறாங்க ஐயா. ஹம்மிங்கா? நீங்க ஹம்மிங் பண்ணி கடைசியில் அங்க போயிட போறீங்க. 7:78க்கு போயிட போறீங்க. வாழ்வாவது மாயம் இது வல்லாவது தில்லம், வாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதார், ஆழாதரம் செய்வில் தட கள்ளார் பலரோனும் கீழ்மேலுரனில் ராத்திருக்கேதாரமே நீரே. அம்மி கரெக்டா வந்தா? அற்புதம் ஐயா. வந்துட்டீங்களே, திரு நட்டப்பாடைக்கு வந்துட்டீங்களே. கார்த்திகேயனோட கொடை. நன்றி ஐயா. தாமோதரன் ஐயா இருக்கீங்களா? தாமோதரன் ஐயா. ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டு பயிற்சி பண்ணிருக்கேன் ஐயா, நான் பாடவா? கிரண் இருங்க. தாமோதரன் ஐயா இந்த பதிகத்தை முடிச்சிடலாமா? அப்புறம் படிக்கலாம். ஒரு பதிகம் ஆரம்பிச்சு அதை முடிச்சிடலாம். இல்லன்னா இந்த பதிகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்க. தாமோதரன் 6:11 ஆயிடுச்சு. உடனே இந்த பதிகத்தை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிடலாம். 59 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு யாராவது அந்த பாடுனா பாரு, ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க போது. பாடு காட்டுமா? அதுவும் சரிங்கய்யா. நல்லதுங்கய்யா, நன்றி. ரொம்ப ஆர்வம் பாடுறாங்க. ஏன்னா அவர் ஹம்மிங் பண்ணி காட்டிட்டாரு, அதனால. நடராஜர் பாடுங்கம்மா. யார் பாடுறது? தாமோதரன் ஐயா பாட்டு பாடிட்டேங்கய்யா தேவாரத்துல. இவர் தம்பி கிரணும் பேச்சு பண்ணி வச்சிருக்காரு அந்த பாட்டை. கருதலாமோ படிக்க சொல்லுங்க. யாராவது அது படிக்க சொல்லுங்க ஐயா. தாமோதரன் ஐயா தம்பி விட்டுலாமா? விடலாங்கய்யா. தம்பியா பாடட்டுங்க. அவர் 4 பாட போறாரா? 3 அண்ணா. அவரு 4 பாட போறாரு. அப்படியே 3 பாடுறேங்க. நீங்க பாடுங்க. கீழ்பட கருதலாமா பாடுங்க. தாமரையா நீங்க 3வது பாடுங்க. நல்லதுங்கய்யா. கீழ்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாகில், தோல் பெரு வலியினாலே தொலைப்பனான் மலையை என்று வேட்பட வைத்தவாறே விரித்தர கண் விழுந்து ஆட்பட கருதி புக்கார் அவளிவள் நல்லூராரே, ஆட்பட கருதி புக்கார் அவளிவள் நல்லூராரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வேட்பட வைத்தவாறே விதிர் விதித்து அரக்கன் விழுந்து தன்னுடைய 20 தோளாலும் தூக்கினான். அவர் தன்னுடைய பெருவிரலாலே அழுத்தினார். அதனாலே விதிர் விதித்து போனான். வியர்க்க போனான்ட்டுதான் விதிர் விதித்து சொல்லால சொல்றார். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு பரதிமார் கலைஞர் வாங்க. சிவாய நம்ம ஐயா. கிரண் வாமா. வாராஜா. திருச்சிற்றம்பலம். நிலை வல்லம் வல்ல நல்லன் நேர்மையை நினைய மாட்டான், சிலை வளங்கொண்ட செல்வன் சீரிய கையிலை தன்னை கலை வளம் கருதி புக்கு தாக்கினான் தன்னை என்று அலை குலையாக்கு வித்தார் அவளிவள் நல்லூராரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிலை வளம் கொண்ட செல்வனாக இன்னைக்கு கிரண் பாடினார். வாழ்க வாழ்க. தானே வந்து பாடுறாஜா. ரைட். வாழ்க. தவ்வலி போன்றனாகி தவ்வலி ஒன்றனாகி 5வது பாட்டு. செல்வம் வாங்க, சென்னையில இருந்து வாங்க.
தவ்வழி ஒன்றனாகி தனதொரு பெருமையாலே மெய்வழி உடையன் என்று மிக பெரு தேரை ஊர்ந்து செவ்வழி கூர்விழியால் சிரமத்தான் எடுக்குற்றானை அவ்வழி தீர்க்க வல்லார் அவளிவள் நல்லூராரே. அவ்வழி தீர்க்க வல்லார் அவளிவள் நல்லூராரே. திருச்சிற்றம்பலம். சிரம்பத்தால் எடுக்கலுற்றான 10 தலையாலும் தூக்குனான். அதனாலே அந்த ஏற்பட்ட வலி, அந்த வலியை கூட தீர்க்க வலியை அவன் உண்டாக்கி கொண்டான். ஆனா அந்த வலியை தீர்த்த சிறப்பு பெருமானுக்கு கொண்டாலே அவ்வழி தீர்க்க வல்லான் அவள் இவள் நல்லூராரே. வாழ்க வாழ்க. நன்மைதான் அறிய மாட்டான். ஊரப்பாக்கத்துல இருந்து பத்மாவதி அம்மா 6வது பாட்டு. பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? சரிங்க ஐயா. ராஜா ஐயா போற பக்கம் பத்மாவதியா? ஆமாங்க ஐயா. லைன்ல இருக்காங்களா? இருக்காங்கம்மா. அப்ப ஏயா நீங்க வேற புருஷன் ஊரை பார்க்கணும். நான் தான் சிவாய நம்ம அப்புறம் படிக்கிறேன் ஐயா. அப்புறம் படிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க. வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க. நன்மைதான் அறிய மாட்டான் நடுயிலாரக்கர் கோமான் வன்மையே கருதி சென்று வலிதனை செலுத்தல் உற்று கண்மையால் மலையை ஓடி கருதித்தான் எடுத்து வாயால் அம்மையோ என்ன வைத்தார் அவளிவ நல்லூராரே. அம்மையோ என்ன வைத்தார் அவளிவ நல்லூராரே. துன்பம் வந்தா வாயாலன்னு சொல்லுவோம், அம்மான்னு கத்துவோமா. அதனால வாயால் அம்மையோ என்ன வைத்தார் அவளிவள் நல்லூராரே என்று சக்தியை நினைப்பது. வாழ்க வாழ்க. கதம்பத போதுவார்கள். ராணியம்மா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. கதம்பட போதுவார்கள் போதும் அக்கருத்தினாலே சிதம்பட நின்று நீர்கள் சிக்கன தவித்தூரும் என்று பதம்படும் மனத்தானாகி வன்மையான்மிக்கு நோக்க அதம்பழம் உருவு செய்தார் அவளிவன் நூலராரே. அதம்பழம் உருவ செய்தால் அவளிவன் நூலராரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அதம்பழம்னா அத்திப்பழம் சொல்றாங்க. அத்திப்பழ உருவத்துல இருந்தாரு. அதனால அந்த தலத்தினுடைய தலைமரம் அது அத்திமரமா இருக்கும்னு தெரியல. அதனால அதம்பழம் உருவு செய்தான்னு பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. அடுத்து நாடுமி கொய்தர் சொல்கின்ற வாங்க பொட்டமல்லம்மா வாங்க. நாடுமி கிழிதர்கின்ற நடுவிலா அரக்க கோணை ஓடுமிக்கென்று சொல்லி ஊன்றினானோ இரிதை கிரினாலே பாடுமிக் குய்வனென்று பணியனற்றிங்கன் காட்டி ஆடுமிக் கரவம் பூண்ட அவளிவன் நல்லூராரே. சிவாய நம. ஓடுமிக்கென்று சொல்லி ஊன்றினான் உகிரினாலே. உகிரினார் என்பது அந்த பெருமானுடைய பெருவிரல். அந்த பெருவிரலாலே அவனை ஊன்றினான் என்பதை உகிரினான் என்ற சொல்லாலே சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஏனமா இடந்த மாலும். செல்வி அம்மா பாடுறீங்களா? செல்வி அம்மா வாய்ப்பு இருக்கா? ஐயா நன்றிங்கய்யா. ஐயா எத்தனாவது பாட்டுங்கய்யா? 9வது பாட்டு. திருச்சிட்டம் 4:59 எழுதரு முளரியானும் ஏனமாயிடந்து மாளும் எழுதரு முளரியானும் ஞானந்தானுடையராகி நன்மையை அறிய மாட்டார் சேனந்தன் இளவாரங்கண் செழுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள்கள் செய்தார் அவனிவன் நல்லூராரே. அவளிவள் நல்லூராரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா.
ஆனந்த அருள்கள் செய்தார் அவளிவள் நல்லூராரே. ஆனந்தம் என்பது வெறும் இன்பம்னு சொல்ற ஒரு சொல் உண்டு. ஆனால் என்ற ஆன்மா நந்துதலாகிய பெருமுயற்சி செய்தல். உலகியலிருந்து அருளியல் நலத்துக்கு செல்வதற்கு பெருமான் நமக்கு உதவி செய்கிறான் என்ற வகையிலே அவனை ஆனந்தன் என்ற சொல்லாரே குறிப்பிடுவார்கள். திருக்குறள்ல பாட்டு வரும், ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் கொண்டு ஆனந்த வெள்ளத்துடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ் அடிநலமே. பெருமான் நாம் உலகிலே இருந்து விடாமல் ஆன்மாக்கள் உலகிலிருந்து அருளியலுக்கு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நந்துதல்னா முயலுதல்னு அர்த்தம். அந்த வகையிலே நாம் அத்தகைய முயற்சி தான் இந்த திருமுறை தமிழோசை. வாழ்க வாழ்க வாழ்க. அதனால இது ஒரு ஆனந்த செயல். ஊக்கினான் மலையை ஓடி. வாழ்க. படிங்கம்மா 10வது பாட்டு. ஊக்கினான் மலையை ஓடி. 6:59-10. ஊக்கினான் மலையை ஓடி உணர்விலார தன்னை தாக்கினான் விரலினாலே தலைப்பத்து நகர ஊன்றி நோக்கினார் அஞ்ச தன்னை நோம்பிர ஊன்றி சொல்லி ஆக்கினான் அமுதமாக அவளி வாழ்லூரூராரே. திருச்சிற்றம்பலம். தாக்கினான் விரலினாரே தலை பத்தும் தகர ஊன்றி. அவர் பெருமான் தூக்குற போது அந்த பெருவிரலாலே ஊன்றுனான். அதனால அதை தகர ஊன்றி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அதனால ஆக்கினார் அமுதமாக. அதனால அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்து அவனுக்கு நன்மை செய்தார். அமுதம் என்பது நன்மைன்னு ஒரு சொல்ல குறிக்கும். அதனால அவனை தண்டிப்பது மட்டுமல்ல, அவனுக்கு நன்மையும் செய்தார். இந்த பாட்டு ஃபுல்லா, இந்த பதிகம் ஃபுல்லா ராவணனை பற்றிய செய்தியாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப நேரம் ஆயிடுத்து. மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். விடுமின் வெகுடுவை திருமுறை கதை பொன்னூசல் பாடி முடிக்கலாம். பொன்னூசல் பாடி திருக்கதை அடுத்தேன். வாங்க பொன்னூசல் பாடுங்க. உமாமா வாய்ப்பு இருக்கா? வாங்க கொஞ்சம் வேகமா வாங்க. கோலவரை குடிமை. கோலவரை குடிமை. கோலவரை குடிமை. யார் பாடுறது? நான் பாடுறேன். சிவாயா பாடுங்கம்மா. உமா மகேஸ்வரி கொண்டு தருவோம். பொன்னுங்கள் சிவாயமா. 7வது பாட்டாப்பா. 7வது கோலவரை குடிமை. உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமறையோன் கண்புகளே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பட்டறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் எண்ணத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எல்பாடி பொன்முத்த பூமுலையில் பொன்னூசல் ஆடாமோ பொன்முத்த பூமுலையில் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. வாங்க லலிதாம்மா வந்து கதை அடைக்கிற வேலையை பாருங்க. வாங்க. விடுமின் வெகுளி விடுமின் வெகுளி. வாங்க. யாத்திரை 10ல 5வது பாட்டு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்ல. வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. விடுமின் வெகுளி வேட்டை நோய் மிகமோர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெரும் தாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமென் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவது அடையமே புடைபட்டு உருக்கி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே புடைபட்டு உருக்கி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. புடைபட்டு உருகி போற்றுவோம். எல்லாருமாக சேர்ந்து பெருமானை
அனைவருமாக கலந்து நின்று பெருமானை ஏத்துதல். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி 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 மிக்க ஐயா. வாழ்த்து சொல்லலாமையா? வாழ்த்து. சிவாய நம்ம. ஆனந்தலட்சுமி என்ன பேச போறியா? பாபா. திருச்சிட்டம்பலம் ஐயா. போன்ல ஃபுல்லா சார்ஜ் இல்லாத போயிடுச்சுங்க ஐயா, அதனாலதான் பாட முடியல ஐயா. பெரிய ஐயா, உங்க எல்லா அடியார்களுக்கும் ஒரு விண்ணப்பம் ஐயா. இன்னைக்கு எங்க வீட்டுல சிவபெருமானோட பூஜை வச்சிருக்கோம் ஐயா. அதான் சுவாமி காலையில என்ன இன்னைக்கு லாகின் பண்ண வச்சுட்டாங்க ஐயா. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு இன்னைக்கு இருக்கணும் ஐயா. இல்ல என்ன பூசை என்ன தெரியல, பொருள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அங்க குழந்தைங்களுக்கு காது குத்தல் வச்சிருக்கோம் ஐயா, அதனால வீட்டுல பெரியாண்டவர் பூஜை போடுறோம் ஐயா. பெரியாண்டவர் பூஜையா? ஆமாங்க. ஆமாய்யா, நீங்க எல்லாரும் வரணும் ஐயா, எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் ஐயா. எல்லாத்துக்கும் பெரியவன் சிவபெருமான் தான். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் பான்மா, அவர்தான் பெரியாண்டவர். அந்த பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டை சொன்னா பெரியாண்டவன் தானா வந்து நிப்பாருங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே, திருமாமணிசே திறக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேருவோமேன்னு சொன்னா பெரியாண்டவன் அங்க உட்காருவாரு. உங்களுக்கு வேண்டிய எல்லா நலங்களையும் செய்வார். வாழ்க வாழ்க. நாங்களா இருந்த இடத்துல மானசீகமா வாழ்த்துறோம். ஐயா, இது எத்தனாவது பதிகன்னு மட்டும் சொல்றீங்களா ஐயா? யாத்திரை பத்துமா? தனம் படிக்கிற பாட்டுதான். யாத்திரை பத்துல 8வது பாட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. திருவாசகத்துல யாத்திரை பத்து எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. பெரியாண்டவன் சொன்னாலே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க, அந்த பேரானந்தம் தான் பெரியாண்டவன். அதுக்காக அந்த பாட்டு சொன்னேன். வாழ்க வாழ்க. சரி, ரொம்ப நன்றிங்க. அடியார் திருப்பதி அனைத்தையும் வணங்கிக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த பாட்டு டெய்லி திருமுறையில படிக்கிறோம். அதனால இந்த பாட்டு சொன்னீங்கன்னா எல்லா அடியார்ல வந்து கலந்து கொண்டதான் ஐதீகம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. திருச்சிட்ட அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்ற 4ஆம் திருமுறை பாராயணம் செய்தோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னாடி வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே, 6 தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா நடராஜையா